இயக்குனரும் மற்றும் நடிகருமான அருண்ராஜ் காமராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதில ஒரு முக்கியமான சொல்லப்போனா அந்த கதைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கதைகள் படமாவும் வந்திருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட்டாவும் ஆயிருக்கு. அப்படி என்ன கதை நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசனும் விஜய் அவர்களும் இணைந்து வச்சு ஒரு கதை பண்ணியிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து வில்லனாவும், விஜய் சார் வந்து ஹீரோவும் வச்சு அந்த கதை பண்ணியிருந்தேன். ஒருவேளை இந்த கதை வந்து நம்ம டெவலப் பண்ணி வேற யாரும் அந்த கதையும் இது பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நான் அந்த கதையை வந்து டெவலப் பண்ணாமலே இன்னும் நான் வச்சிருக்கேன். ஆனால் மிகப்பெரிய ஒரு கதை வந்து இருக்குது அவங்க 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லி அருண் ராஜா காமராஜ் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனா அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை வந்து இயக்கி முடிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்த ஒரு படம் வந்து இயக்கிட்டு இருக்கதா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இவர் சொன்ன ஒரு ஜேர்னலில் ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கதையை வந்து விஜய் அவர்கள்ட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் அவர்கள்ட்டலாம் இன்னும் சொல்லலை. அப்படி சொல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க காம்போல படம் வருதா வரலையான்றதை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.